ஹலோ கைஸ், இன்றைக்கான ஒரு ப்ரோக்ராமிங் கொஷினில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரேவை 2D அரேவாக நம்ம மாற்றணும். அதுதாங்க இன்றைக்கான ஒரு கொஷின். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சர்டன் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2D அரேவை க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷனே என்ன பார்த்தீங்கன்னா, அந்த 2D அரே க்ரியேட் பண்ணும்போது அந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுட் கண்டெயின் ஒன்லி த எலமெண்ட் ஆஃப் த அரே நம்ஸ். நம்ஸுன்னு நான் ஒரு அரே கொடுத்துருக்கேன், அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஈச் ரோ இந்த 2D அரே கண்டெயின்ஸ் டிஸ்டிங்க்ட் இன்டீஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ரோ நம்ம க்ரியேட் பண்ணுறோம்ல, அதில் எல்லாமே டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் யூனிக் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு தான் இந்த டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற அந்த கீவேர்டை கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, த நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த 2D அரே சுட் பி மினிமல் அப்படிங்கிற இந்த கண்டிஷனுமே அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்ம அந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்புட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ஸ் அப்படின்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 3 4 1 2 3 1. இல்லை டூப்ளிகேட் எலிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 3 எல்லாமே இருக்குது. இதை எப்படி அவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 3 4 2 அப்படிங்கிறது ஒரு அரேவாகவும், அதாவது ஒரு ரோவாகவும் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1 3 1 இதை என்ன பண்ணுறாங்கன்னா, 1 3 ஒரு ரோவாகவும் 1 ஒரு ரோவாகவும் பிரித்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ஜாக்டு அரே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. ஜாக்டு அரேனாலும் அந்த ரோ அன்ஈவனாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் ரோவில் 4 காலம் இருக்குது, செகண்ட் ரோவில் 2 காலம் இருக்குது, தேர்ட் ரோவில் ஒரு காலம் இருக்குல்ல, இந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு ரோவில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்ஸ்னு எதுவுமே வரல. இதுதான் இந்த மாதிரி தான் அவங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. இதில் டூப்ளிகேட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அவுட்புட் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் வந்துட்டால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதாங்க நம்ம ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போவோம். இந்த கொஷின் லீட்கோட்லேருந்து எடுத்த கொஷின் தான். மீடியம் டஃப்னஸ் இருக்கிற கொஷின், ஈஸியும் கிடையாது ஹார்டும் கிடையாது, மீடியம் லெவலில் இருக்கிற ஒரு கொஷின் தான். இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அவங்களே சில ஃபங்க்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ பார்த்திங்கன்னா லிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டுங்கிறதே பார்த்திங்கன்னா நமக்கு அது அரே லிஸ்ட்டுங்கிறத கான்செப்ட்லாம் இருக்கும். அதுக்குள்ளே நிறைய லிஸ்ட்டாகவே எனக்கு போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதே நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிட போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை போட்டுற போகிறோம். இந்த ப்ரோக்ராம் படி இதுதான் நம்ம டிரைவர் கோடு. நான் அந்த சொல்யூஷன் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்ஸ் அப்படின்னு ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிட்டேன். அதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஃபைன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. இங்கே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்காக நான் இங்கே ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். லிஸ்ட்டு அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு லிஸ்ட்டை நான் அனுப்ப போகிறேன். அதில் இருக்கிற எல்லா வேல்யூ ஒன்லி இன்டீஜராக தான் இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஜென்ரிக்ஸை நான் கொடுத்துட்றேன். இந்த லிஸ்ட்டுக்கு நான் வச்சுருக்கிற ஆப்ஜெக்ட் பேர் பார்த்திங்கன்னா ஆன்சர் அப்படின்னு வைக்கிறேன். ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லி டைனமிக் பைண்டிங்காக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணியாச்சா? இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். சேம் இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெம்ப் அப்படின்னு நான் இன்னொரு லிஸ்ட்டையுமே க்ரியேட் பண்ணிடுறேன். எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன் இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த அரேயில் இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த டெம்பில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். இந்த அரேயில் இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த இன்புட்டே நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற எல்லா வேல்யூவுமே எடுத்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, ஒரு டெம்ப் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்று ஒன்றா ஐட்ரேட் பண்ண போகிறோம். 1 3 4 இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வரணும். எனக்கு ரிப்பீட்டடாக ஒரு கேரக்டர் வந்துருச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணக்கூடாது. அதை வேறு ஒரு இதில் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு யூனிக்கான ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அதை மட்டுமே என்ன பண்ண போகிறோம்னா ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கே லைட்டாக பண்ணி காட்டுறேன். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி 1 3ன்னு இருக்குது. நான் இங்கே லிஸ்ட்டு 1 அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறேன். அதில் 1 3 4 இது எல்லாமே நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா எடுத்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன்.
எகெயின் 1 வரும்போது ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டு 1ல் இந்த 1 இருக்குது. ஸோ நான் அதை எடுத்துக்கக்கூடாது, அதனால் நான் 2 எடுத்துப்பேன். 3 ஆல்ரெடி இருக்குது, 1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இதை எல்லாமே எடுத்துகிட்டு ஆன்சர் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன்ல, அதில் நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா இதை எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டாக நான் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இது நமக்கு ஒன்று முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்குல்ல, அந்த 1 3 1 அதை எல்லாமே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இந்த லிஸ்ட்டு 2 அப்படிங்கிற ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நம்ம இந்த நம்பரில் இருக்கிற வேல்யூவை தானே இந்த டெம்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லிஸ்ட்டு 2வே நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா அந்த டெம்பில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூவை நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த 1 3 1 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப இந்த லிஸ்ட்டு 1ல் பிரித்து இருக்கும்போது நமக்கு 1, 3 தான் போய் ஸ்டோர் ஆகும். லிஸ்ட்டு 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 1 போய் ஸ்டோர் ஆகிடும். இதை நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஆன்சரோட ஆட் பண்ணும்போது எகெயின் நமக்கு இந்த மாதிரி 1, 3 அப்படிங்கிறது கிடச்சிரும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறதுமே கிடச்சிரும். இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட். இந்த லாஜிக்கை அப்ளை பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை போட போகிறோம். அதுக்காக தான் ஆன்சர் டெம்ப் அப்படின்னு ஒரு 2 அரே லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த நம்மில் இருக்கிற எல்லா வேல்யூவும் எடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டெம்பில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ஒரு ஃபார் ஈச் லூப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் ஈச் லூப் கோலன் போட்டுட்டு கோலனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எதை நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடணும். நம்ஸ் அப்படிங்கிற அரேவை தான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ என்ன டேட்டா டைப்பில் இருக்குது, இன்ட் டேட்டா டைப்பில் இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இன்ட் ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா டெம்ப்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன்ல, அதில் கொண்டு போய் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஆட் பண்ணி விட்டுறேன். டெம்ப் டாட் ஆட் அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டு அதில் ஆட் பண்ணி வச்சிடுறேன். இது தாங்க இது சேஞ்ச் டைப் ஆஃப் லிஸ்ட் இன்டீஜர். ஒரு சின்ன எரர் ஒன்று அடிக்குது, நான் என்ன அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அதாவது இங்கே ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு எரர் அடிக்குது. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டீஜராக தான் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போயுமே எரர் அடிக்குது, என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். temp dot add ஓகேங்க, தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த டெம்பில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு அப்படின்னு போட்டு விட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பு. இதை நான் இன்டீஜராக மாற்றிடுறேன். இப்போ நம்ம கரெக்டாக ஆகிடுச்சுப்பா. ஏன்னா இந்த அரேக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம ஒரு டெம்பில் லிஸ்ட்டாக தான் எடுத்து வைக்க போகிறோம். நான் அது லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டுன்னு போட்டனால எனக்கு தப்பு வந்திருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். நான் இந்த வீடியோ எதுவுமே எடிட்டிங்கில் எதுவுமே பண்ணல, ரியலாக அப்படியே நான் போடுறத அப்படியே நான் எடுத்து பாஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு டைம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்காக சின்ன ஒரு என்னோடய டைமை கொஞ்சம் ஒதுக்கி நான் எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய சப்போர்ட், உங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அது மட்டுமே எனக்கு போதும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம் டெம்ப் அப்படிங்கிற வேறு லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, இந்த லாஜிக்கை நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வைல் லூப் போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த அரேயில் இருக்கிறத 1 3 4 2ன்னு மாற்றணும். அதுக்கப்புறம் நம்ம 1 3 1ன்னு மாற்றணும். அதுக்கப்புறம் அந்த 1ன்னு மாற்றணும். ஃபைனலாக நமக்கு 0 அப்படிங்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்னா இதே வேலையை ரொட்டீனாக திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கோம் இல்லையா. அதுக்காக நான் என்ன பண்ணினா வைல் லூப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த டெம்போட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த கண்டிஷன் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ எப்படி நம்ம இந்த இடத்துல ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்கே ஒரு லிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணிடுறேன். அதுக்கு பேர் நான் லிஸ்ட்டு 1 அப்படின்னு நான் பேர் வச்சிடுறேன். சேம் அதே மாதிரி லிஸ்ட்டு 2 அப்படின்னு இன்னொரு பேருமே வச்சிடுறேன். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே பிளான் பண்ண சேம் அதே மெத்தட் தான் நம்ம இங்கே கொண்டு போக போகிறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரேயில் இருக்கிற எல்லாமே நம்ம 1 by 1 எடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த டெம்பை தான் நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால டெம்பு போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே ஒரு நம்பர் தான் வரப்போகுது.
ஸோ அந்த நம்பரோட ரிட்டர்ன் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்ட்டு. ஸோ நான் அதையே நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்பரில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். அது வந்து என்னோடய லிஸ்ட்டு 1ல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நான் இதை என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, அந்த லிஸ்ட்டு 1 டாட் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அந்த கண்டெய்ன்ஸை வச்சுட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, அந்த நம்பரை நான் உள்ள ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணும்போது இப்போ நம்பரில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். அந்த 1 லிஸ்ட்டு 1ல் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். நமக்கு இப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட் டைமில் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடும் இல்லை அப்படிங்கிறனால. ஸோ இல்லை அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, அந்த லிஸ்ட்டு 1ல் போயிட்டு அதை என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா, அந்த நம்பரை ஆட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா, லிஸ்ட்டு 2ல் போயிட்டு அது அந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு லைன் மூலமாகவே நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா, எது எதெல்லாம் யூனிக்காக இருக்குது அப்படிங்கிற எல்லாமே இந்த லிஸ்ட்டு 1ல் இந்த 1 3 4 2 ஸ்டோர் ஆகிடும். லிஸ்ட்டு 2ல் என்ன பண்ணிவிடும் அப்படின்னா 1 3 1 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார் லூப் முடிஞ்சு வந்த பிறகு இந்த ஆன்சர் அப்படின்னு நான் ஒரு அரே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த ஆன்சர் அப்படிங்கிற அரே லிஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டு 1 நான் ஆட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டு 1 ஒரு லிஸ்ட்டாக இருக்குது, ஆன்சருமே ஒரு லிஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்னா லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு அப்படிங்கிற அந்த அப்ரோச் நமக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஃபைனலாக நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அந்த ஆன்சரை தான் நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடணும். சரி, இப்போ இந்த ஆன்சரில் இதை ஒன்று தூக்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த டெம்பை நான் என்னவா மாற்றணும் அப்படின்னா, லிஸ்ட்டு 2வாக நான் மாற்றணும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், டெம்ப் ஈக்குவல் டு அந்த லிஸ்ட்டு 2 அப்படின்னு நான் அசைன் பண்ணி வச்சுருக்கேன். லிஸ்ட்டு 2ல் இருக்கிறது எல்லாமே டெம்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. எகைன் இதே மாதிரி ரொட்டீனாக திரும்ப ஒரு கண்டிஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த பாருங்கள், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அதே ஆன்சர் கிடச்சிருக்கு பாருங்கள். 1 3 4 2 1 3 1. நம்ம இங்கே பிளான் பண்ண மாதிரி தான் அப்படியே இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகிருக்கு. நீங்கள் தெளிவாக வேணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நிப்பாட்டி வைக்கணுமோ ஸ்டாப் பண்ணி வச்சு டீபக் பண்ணி பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டாக அந்த கோடு ஒர்க் ஆகும். இதே கூட அப்படியே நம்ம லீட் கோட்லேயுமே எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அதே கோட் தான், நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. இப்படியே நம்ம ரன் பண்ணுவோம், என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். நம்ம கோட் அக்செப்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம். 2 டெஸ்ட் கேஸுமே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சப்மிட் பண்ணிடுறேன். சப்மிட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கோடு வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. 3 MSல நமக்கு ரன் ஆகிடுச்சு. ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவே ரன் ஆகிருக்கு. 3 MSங்கிறதுலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. நம்ம கோடு நல்லா தான் அக்செப்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம். நீங்களே இந்த வீடியோ நல்லா பாஸ் பண்ணிவிட்டு டீபக் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு ப்ரோக்ராமில் சந்திப்போம். தேங்க்யூ.